அப்போ ஏன் கடவுள் மனிதனை தேடுகிறார்? ஆக்சுவலாக மற்ற மதத்துலலாம் மனிதன் தான் கடவுளை தேடணும். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் உதவி செய்வார், அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில். அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் மற்ற கிறிஸ்தவ சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இயேசுவை நம்பிட்டு அவனுக்கு தண்டனை இல்லை. அதெல்லாம் போய் இயேசுவை நம்பிட்டா தண்டனை இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அவங்க சொன்ன விதத்தில் கிடையாது. இயேசுன்னா அங்கே நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் நம்புறதுன்னா அது உடன்படிக்கை செய்தல். உடன்படிக்கை செய்தால் நாம் கடவுளின் பிள்ளையாக மாறிடுறோம், கடவுள் இனமாக மாறிடுறோம். கடவுள் இனத்தை யாரும் தண்டிக்க முடியாது. மனிதனை தான் மனிதன் தண்டிக்க முடியும், மனிதனை தான் யாருமே தண்டிக்க முடியும், கடவுளை தண்டிக்க முடியாது. அதனால் நமக்கு தண்டனை இல்லாமல் போகிறது. கிறிஸ்தாலஜியில் படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இயேசு இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த இயேசு என்றால் நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் நம்புறவங்களுக்கு நிச்சயமாக மீட்பு இருக்கிறது என்றால் இதுதான் அந்த நற்கருணைன்னா. நற்கருணை மூலமாக கேட்கிறோம், கேட்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதால் அது கிடைத்து விட்டால் தண்டனை கிடையாது. அதனால் இங்கே என்னன்னா, மற்றவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, கடவுள் என்ன பண்ணுவார், நம்மிட்டம் வரமாட்டார், நாம் தான் கடவுளை தேடி போகணும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அப்போ யாரெல்லாம் அந்த கடவுளை தேடுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கடவுள் உதவுவாராம். அந்த இதுக்கு அதுக்கு தான் சொன்னேன். மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது அதில் ஒரு பெருத்த அநீதி இருக்கிறது. என்ன பெருத்த அநீதி என்றால், இயேசு பாரபட்சமாக நடந்துக்குவார். அது எப்படி பாரபட்சம்? அவர் பேரை சொல்லி ஜெபிச்சவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா, மற்றவங்களுக்கெல்லாம் தண்டனையா? அது பயங்கரமான பாரபட்சம். அது கடவுள் செய்யவே மாட்டார், செய்யவே கூடாது. ஒரு கடவுளாக இருக்கிறவர் அநீதி செய்யவே கூடாது. கடவுளால் செய்ய முடியாது, அது ஒன்று தான், அநீதி செய்ய முடியாது. மற்ற எல்லாம் கடவுளால் செய்ய முடியும். அதனால் இந்த அநீதியை செய்வதாக மற்றவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் என்றால், நம்மெல்லாம் அவருடைய குடும்பத்தில் சேர்ப்பதற்காக கடவுள் நம்மை தேடி வருகிறார் பார்க்கிறோம். He calls man to seek him. இந்த கால் சொன்ன இல்லையா, அழைப்பு. நம்ம எல்லாம் அழைக்கிறார் ஒவ்வொருவரையும். அங்கே இந்த இறைப்பணியாக இருந்தாலும் சரி, பொதுநிலை பணியாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அழைப்பை நாம் பெறுகிறோம். அந்த அழைப்பை ஏற்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை தேட வேண்டும், டு சீக் ஹிம். அடுத்தது டு நோ ஹிம், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது டு லவ் ஹிம், அவரிடம் அன்பு காட்ட வேண்டும். எப்படி? வித் ஆல் ஹிஸ் ஸ்ட்ரென்த், அதாவது மனிதனுடைய அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி ஒரு மனிதன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்மை தேடி வருகிறார். நமக்கு தேடி தேடி அவரை தேட வைக்கிறார், அவரை புரிய வைக்கிறார், அவரிடம் அன்பு செலுத்த வைக்கிறார் அப்படின்னு CCC1 சொல்கிறது. அடுத்து, he calls together all men scattered and divided by sin into the unity of his family, the church. புரியுதா? என்ன செய்கிறார் கடவுள் என்றால், அனைத்து மனிதர்களையும் அழைக்கிறார். யாரு? சிதறுண்டு போன, பாவத்தால் சிதறுண்டு போன. அப்படின்னா பாவத்தால் சிதறுண்டு போனன்னா நீங்கள் எல்லாருமே, அதாவது மனிதர்கள், அந்த உலகத்தார் அப்படின்னு வச்சுக்க. நீங்கன்னாக்க உலகத்தார்னு வச்சுக்கலாம். குறை சொன்னால் பாராட்டும் போது அது நீங்கள் தான், சரியா? இந்த இடத்தில் டிவைடட் பை சின் அப்படிங்கிறப்ப இந்த உலகத்தார் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மனித சட்டத்தை மீறுவதால் நாம் சிதறுண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மனித சட்டத்தை மீறும் பாவம் என்பது அற்ப பாவம், துரும்பு போன்றது. கடவுளுடைய இந்த அழைப்பை ஏற்காமல் இருப்பது என்பதுதான் லாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். பெரிய மரக்கட்டை, பெரிய மரம் போன்றது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது அல்லவா? அது மாதிரி அந்த ஒப்பீடு. சின், எந்த சின்? அந்த பெரிய மரம் போன்று இருக்க தேவ துரோகம், கடவுளுக்கு எதிராக செய்ய பாவம். அற்ப பாவத்தை பற்றி இங்கே அவர் சிதறுண்டு போகிறதுக்கு பற்றி சொல்லலை. அற்ப பாவம் ஒரு அஃபென்ஸ், கடவுளுக்கு புண்படுத்தி இருக்கலாம். ஆனால் எது பெருசு என்றால்,
கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்வது மிக பெரிய பாவம். அந்த பாவம் தான் மற்றவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். மற்ற மதத்தினர்கள், மற்ற கிறிஸ்தவ சபைகள், அந்த மற்ற கத்தோலிக்க சபை என்றால் அருங்குடை இயக்கம், இதெல்லாம் என்ன செய்கிறது என்றால் they are divided by sin. அப்படின்னா அவங்க இந்த திருச்சபையை சேராதவர்கள்.